ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தகவல் களஞ்சியம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளுக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2க்கு பார்த்திங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் எப்படி இருக்கும், ஸோ ஹையஸ்ட் மார்க் எந்த அளவுக்கு போடுவாங்க அந்த மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்டர்வியூலேயும் மார்க் எந்த அளவுக்கு மார்க் என்ன மாதிரியான மார்க் இருக்கும், எப்படி மார்க் போடுவாங்க அந்த மாதிரிலாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் முனிசிபல் கமிஷனோட ஜாப் நேச்சர் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த 3 விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் எப்படி இருக்கும், மெயின்ஸ்குள்ள பேப்பர் வேல்யூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம பார்த்திங்கன்னா 6 மார்க் 12 மார்க் 16 மார்க் மூணுமே எழுதியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரியான ஆன்சர் பண்ணியிருப்போம். ஒரே கண்டென்ட்டை எல்லாருமே ஒரே மாதிரி நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ ஒவ்வொருத்தரோட அந்த யோசிக்கிறது, ஒவ்வொருத்தரோட ப்ரெசன்டேஷன் எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஒரு கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சருன்னு சொல்லி யாராலையுமே பெர்ஃபெக்டாக சொல்ல முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேப்பர் ஃபுல் மார்க்னு பார்த்திங்கன்னா போட மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட ப்ரெசன்டேஷன் எல்லாமே ஒவ்வொருத்தர் தான் அந்த ஒரு சில வச்சு கீ பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கீ பாயிண்ட்ஸ் பொறுத்து அந்த அவங்க நினைக்கிற விஷயம் அந்த கண்டென்ட் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்கீம்னா அந்த ஸ்கீம் பற்றி முழுசாக தான் நம்ம கொடுத்துருக்கோமா அந்த மாதிரிலாம் ஓரளவு கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தப்ப மார்க் போடுவாங்க. அதனால் ஃபுல் மார்க் யாருக்குமே போட மாட்டாங்க. இப்போ 6 மார்க் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் மார்க்கே ஒரு 4.2 நம்ம எவ்வளோ தான் நல்லா பண்ணி அந்த கொஸ்டின் ஃபுல்லாக கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு 4.2 அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரே கொஸ்டின்ஸ் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருப்போம். இல்லைனா அந்த கொஸ்டின் ஒரு அந்த அந்த அவங்க கொடுத்துருக்க ஸ்பேஸில் முடிக்காமல் இன்கம்ப்ளீட்டாக விட்டுருப்போம். அந்த மாதிரி நிறைய நம்ம டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்க தான் செஞ்சுருக்கு. ஸோ நிறைய பேருக்கு டைம் பார்த்திருக்காது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாமே இது பண்ணி தான் அவங்க பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதனால் ஃபுல் மார்க்குன்றதை யாருக்குமே போட மாட்டாங்க. 6 மார்க் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் மார்க்கே 4.2 அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் 12 மார்க்லேயே பார்த்திங்கன்னா 8.2 8.5 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதே மாதிரி 16 மார்க்கும் 12.5 அந்த மாதிரி தான் மார்க் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 300க்கு பார்த்திங்கன்னா 263 to 267 இதுக்கு மேலே யாருக்குமே டாப் ரேங்கர் ஏதாவது இருந்தாலுமே இந்த மாதிரி தான் மார்க் இருக்கும். அவங்க அதுக்கு மேலே ஸ்கோர் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதே மாதிரி இன்டர்வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 40 மார்க்கு, ஆனால் ஹையஸ்ட் மார்க்கே 30 தான். அதுக்கு மேலே போடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்வியூ ஒரு பெரிய அளவுக்கு பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போஸ் ஒரு இதுக்கு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒன்றுமே தெரில, அவங்க கேட்குற ஒரு கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணல, எதுவுமே ப்ராப்பராக இல்லை, அப்புறம் நம்மளுக்கு 4 மார்க் 8 மார்க் அந்த மாதிரி போடுவாங்களா? அப்படி கிடையாது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல, நம்ம சும்மா நின்றுட்டு இருந்தால் நம்மளுக்கு 18 மார்க். ஏன்னா லோயஸ்ட் மார்க் 18 தான். அதுக்கு கீழே மார்க் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் ஆவரேஜா ஹையா அவுட்ஸ்டாண்டிங்காக அந்த மாதிரி நம்ம மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக அவுட்ஸ்டாண்டிங்னா 30 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஆவரேஜ்னா 21, குட்னா 24 அந்த மாதிரி நமக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஸ்கோர் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முனிசிபல் கமிஷனோட ஜாப் நேச்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா சப் ரெஜிஸ்டருக்கு அடுத்தபடியே நம்மளுக்கு தெரிஞ்ச போஸ்ட், நம்ம ஆசைப்படுற போஸ்ட்டு, இது நல்லா ஃபெமிலியரான போஸ்ட் அப்படின்னா முனிசிபல் கமிஷனர் தான். இது பார்த்திங்கன்னா சப் ரெஜிஸ்டர் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் கீழே வருது. இந்த வாட்டி முனிசிபல் கமிஷனர் பார்த்திங்கன்னா 4 இன்டர்வியூ போஸ்ட்டில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது நகராட்சி ஆணையம். ஸோ நம்மளை பார்த்திங்கன்னா மக்களோட நமக்கு நேரடி தொடர்பு இருக்கும். இப்போ இந்த ஊரை ஏதாவது திட்டம் செயல்படுத்தணும் அப்படின்னா நம்ம தான் அதுக்கு போகிறப்ப இப்போ ஸ்மார்ட் சிட்டி அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி திட்டம்லாம் நம்ம தான் செயல்படுத்த வேண்டியது இருக்கும். சப்போஸ் இது பார்த்திங்கன்னா 9 to 5 9 மணிக்கு போயிட்டு இப்போ 5 மணிக்கு வீட்டுக்கு வரும், அந்த மாதிரி ஜாப்லாம் கிடையாது. நம்மளுக்கு எந்த நேரம் அந்த ஊரில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம தான் போகிறப்ப அந்த அந்த சிட்டிக்கு நம்ம தான் போகிறப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வெள்ளம் அந்த மாதிரிலாம் என்ன நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த டைம் நம்ம போக வேண்டியிருக்கு. இந்த டைம் நம்ம கூப்பிடுவாங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கார் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த போஸ்ட் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கார் கொடுத்துருவாங்க. இது பார்த்திங்கன்னா மக்களுக்கு சேவை பண்ணணும் அந்த மாதிரியான நோக்கத்தில் இந்த ஜாப் இருக்கும். நெக்ஸ்ட்டு சேலரி பார்த்திங்கன்னா 40+, 44 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது ப்ரொமோஷன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கான குறுகிய வாய்ப்பு தான் அதுக்கு இருக்குது. இப்போது கிரேடு 2 ஸ்டார்ட் பண்ணி கிரேட் 1 அதுக்கப்புறம் செலெக்ஷன் கிரேடு, ஸ்பெஷல் கிரேடு இந்த மாதிரி ப்ரமோஷனும் உங்களுக்கு இருக்கும். ஸோ தான் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.